வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் வந்து 2006ஆம் ஆண்டு எஸ்சி கேள்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 2011, 10, 9, 8 எல்லாம் வந்து மெக்கானிக்ஸ் எஸ்ஐ கல்வியில் நாங்கள் விளங்கப்படுத்தி அதுக்கான வடிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸோட வந்து நாங்கள் எங்களோட யூடியூப்ல போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த வீடியோஸ் வந்து எப்போ வேணாலும் வந்து ரிமூவ் பண்ணி கொள்வோமா. ஸோ தேவையானக்கள் வந்து வேலைக்கே பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இது வந்து 2006ஆம் ஆண்டு இசைக்கல்வி. 2006ஆம் ஆண்டு இசைக்கல்வி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் வேர்ல்டியன் திட்டத்தை பேஸ் பண்ணி இந்த கேள்வி இருக்குது. உங்களுக்கு வந்து வேர்ல்டியன் திட்டம் சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா இருந்தால் நாங்கள் வேர்ல்டியன் திட்டம் சம்பந்தமான நோட்ஸ் ஒன்று விளங்கப்படுத்தி அது நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒருக்கா பார்த்துட்டு வந்து நீங்க இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி இன்னும் ஈஸியா விளங்கும். ஏன்னு சொன்னா வேர்ல்டியன் திட்டம் சம்பந்தமா தான் இந்த கேள்வி ஃபுல்லா போகுது. ஸோ அதால முதல் நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் நல்ல நீட்டா விளங்கிக் கொள்ளும். ஓகே. அல்லது உங்களுக்கு பெர்லின் தேட்டர்மெண்ட் சொன்னா என்னன்னு சொல்லி வடிவா தெரியும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ வந்து பார்த்துக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. நாங்க வந்து எஸ்ஐக்களில் வந்து பார்க்கக்குள்ள நீங்க நோட் பண்ணிருப்பீங்க எப்பவுமே வந்து இந்த ஒரு கேள்வியை நாங்க எப்படி செய்யறதுன்றதை நாங்க பார்க்கறது இல்லை. ஓகேவா? ஒரு கேள்வியை எப்படி நாங்க அடிப்படையில இருந்து யோசிச்சு கொண்டு போறதுன்றதை தான் நாங்க எப்பவுமே பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு புது கேள்வி வந்தா கூட இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல இருக்குது. ஒருவேளை வந்தா கூட எப்படி நாங்க அந்த கேள்வியை யோசிச்சு கொண்டு போறதுன்றதை தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நான் இந்த கேள்வியை இப்ப விளங்கப்படுத்த போறேன். சரி, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாய்ம பாய்ச்சலுக்கான பெர்ன்லியின் சமன்பாட்டை எழுதலாமா. ஒரு கோவை வந்து சொல்றான். பாய்ம பாய்ச்சலுக்கான பெர்ன்லியின் சமன்பாட்டை எழுதலாம்னு சொல்லி ஒரு கோவை சொல்றான். பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் எஸ்டிஜி என்று இருக்குது. இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்தை உடையன்னு சொன்னா பரிமாண உறுப்பு ஹாஃப் ரோ வி ஸ்கொயருக்கு மாத்திரம் வந்து பாவிப்பதன் மூலம் அந்த அமுக்கத்தின் பரிமாணத்தை உடையதுன்னு சொல்லி காட்டலாம். ஓகே. நாங்க கேள்வி செய்யறதுக்கு முதல்ல இந்த பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் எஸ்டிஜி என்று சொன்னா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். எல்லாமே இந்த மூன்றையும் கூட்டினா எந்த ஒரு பாய்க்கும் வந்து மாறிலியா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து பி என்றது வந்து என்னன்னு சொன்னா அலகு கனவளவிற்கான அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தி. அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தி. இது எப்படி வந்ததுன்றதெல்லாம் நான் பெர்லின் திட்டம் சம்பந்தமான நோட்ஸ்ல தெளிவா விளங்கப்படுத்திருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த ஹாஃப்கோ வீஸ்கட்ன்றது வந்து அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி. கங்கா அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி. எஸ்டிஜின்றது வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தியா இருக்கும் பிள்ளைகள். ஓகே. எந்த ஒரு பாய் அது நீரா இருந்தாலும் சரி எந்த ஒரு பாயா இருந்தாலும் எந்த புள்ளிக்கும் இந்த மூன்றுமே வந்து மாறிலியா இருக்கு. உதாரணத்துக்கு ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு ஒரு குழாய் வழி ஒரு பாய் போகுது. இந்த மாதிரி ஒரு குழாய் அதன் குறுக்குவெட்டு பிறப்பு கூடுது. எச் என்ற உயரம் இருக்குது. அப்ப என்ன செய்யும் வேகங்கள் எல்லாம் மாறும். இதுல V1 வேகம் இதுல நான் V2 வேகம்னு சொல்லி வச்சுன்னு சொன்னா ஏ என்ற புள்ளியிலையும் சரி பி என்ற புள்ளியிலையும் சரி இந்த மூன்றுடையும் கூட்டுத்தொகை சமனா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இந்த மூன்றை நீங்க ஏக்கு போட்டீங்கன்னு சொன்னா PA பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் இது இந்த ஏ பிளஸ் எஸ்டிஜி இது இந்த ஏ. ஏல இருக்கிற இவ்வளோத்தின் கூட்டுத்தொகை என்ன செய்யணும்னு சொன்னா பியில இருக்கிறது இந்த கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அதாவது பிபி பிளஸ் ஹாஃப் டி பி ஸ்கொயர் இது இந்த பி பிளஸ் எஸ்டிஜி என்ற பி. இதைத்தான் வந்து பெர்லின் தேற்றம் சொல்லுது. இது நீங்க படிச்சிருப்பீங்க. நாங்களும் வந்து யூடியூப்ல போட்டுக்க முடியும் வீடியோ. ஸோ இதுதான் வந்து பெர்லின் தேற்றம் சொல்ற விஷயம். எந்த ஒரு புள்ளிலையும் இந்த மூன்று வந்து சமனா இருக்க போகுது. சரி. ஸோ சில கேள்விகளை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு பி அண்டா என்ன ஹாஃப் ரோ விஸ்கட்னு சொன்னா எஸ்டிஜின்னு சொன்னா என்ன என்ற ஒவ்வொன்றையும் வந்து இனங்கான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டா நீங்க அழகு கனவளவிற்கான அமுக்க சக்தி என்று எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ் வருமா. சும்மா அமுக்க சக்தி என்று போட்டீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் வர போறது இல்லை. ஓகே. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இந்த ஹாஃப் ரோ விஸ்கட்ன்றது வந்து அமுக்கத்தின் பரிமாணங்களை உடையது என காட்டட்டாம். சரி, அமுக்கத்தின் பரிமாணம் உங்களுக்கு தெரியும். முதலாவது அமுக்கம். அமுக்கத்தின் பரிமாணம் சரியா, அதாவது P. அமுக்கத்தின் பரிமாணம் வந்து உங்களுக்கு தெரியும் விசையின் கீழ் பரப்பு. இப்ப விசையின் கீழ் பரப்புன்ற பரிமாணம் விசைக்கான பரிமாணம் என்னது mlt-2 ஓவர் பரப்புன்றது என்னது மீட்டர் ஸ்கொயர் தானே. விசைன்றது நியூட்டன் பரப்புன்றது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஆகவே எல் ஸ்கொயர் என்று வரும். அமுக்கத்தின் பரிமாணம் m-1 இன்டு T⁻²1 வரும். இதுதான் அமுக்கத்தின் பரிமாணம். இந்த பரிமாணம் தான் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர்ட்டுக்கும் இருக்குன்னு சொல்லி காட்டலாம். அப்ப என்ன சொல்றாங்க ஹாஃபுக்கு பரிமாணம் இல்லை ரைட்டா. ஹாஃபுக்கு பரிமாணம் இல்லை.
ரோ ரோண்டா என்னது அடர்த்தி அடர்த்தினா என்னது திணிவின் கீழ் கனவளவு இன்டூ பி ஸ்கொயர் வேகம்ண்டா என்ன வேகத்தின் ஸ்கொயர். ஸோ திணிவின்கள் கனவளவு தர வேகத்தின் ஸ்கொயர் என்ற பரிமாணம் எனக்கு தேவை. திணிவுக்கானது வந்து கேபிட்டல் எம்மா இருக்க போகுது, கீழே என்ன இருக்க போகுது கனவளவு, அப்ப என்ன இருக்க போகுது மீட்டர் கியூப் எல் என்ற கியூப் இன்டூ வேகம் மீட்டர் செகண்ட் -1 எல்டி -1 என்ற ஸ்கொயர்டா இருக்க போகுது. ஸோ இதுன்ற பரிமாணம் என்ன வருது எம், மேலே ஒரு எல் ஸ்கொயர் இருக்குது, கீழே ஒரு எல் கியூப் இருக்கு, அவை வெட்டுப்பட்டா எல் -1 வரும் இன்டூ டி டு த பவர் -2. என்ன கேட்டவனுங்கள்ட்ட இந்த ரெண்டுண்டையும் பரிமாணம் சமன்னு சொல்லி காட்ட சொல்லி கேட்டோம். எது அமுக்கத்திண்டையும் ஹாஃப் விஸ்கரிண்டையும் பரிமாணம் சமன்னு காட்ட சொல்லுவோம். அதுதான் என்னது அமுக்கத்திண்ட பரிமாணம். ஆகவே என்னால் இந்த ஸ்டெப்லயே சொல்லிலும் ஹாஃப் விஸ்கரிண்ட பரிமாணமும் அமுக்கத்திண்ட பரிமாணமும் வந்து சமனா இருக்குது. இதுதான் இப்ப எனக்கு கேட்ட கேள்வி. ஓகே, இதுக்கு எப்படியும் ஒரு மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ என்ன நீங்க நேரையே எழுதி கொள்ளலாம் என்றால் இதுக்கு வந்து பிள்ளைகள் ஒரு மார்க்ஸ் தான் மோஸ்ட் போடலாம் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளை. சரியா? ஓகே, என்ன சொல்றாங்க முதலாவது, நிலம் தொடர்பாக ஒரு மாறாவதும் பியுடன் வழியூடாக இடப்பக்கமாக கிடையாக இயங்கும் ஆகாய விமானம் ஒன்றின் ஓர் இறக்கையின் குறுக்குவெட்டு தரப்பட்டுள்ளது. ஓகே, ஒரு விமானம் இடப்பக்கமா வி என்ற விதத்துல இயங்குது. ஓகே, வி என்ற விதத்துல இயங்குது. இதுல ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணீங்கன்னு சொன்னா, நிலம் தொடர்பாக ஒரு மாறாவதும் பியுடன் வழியினூடாக இடப்பக்கமா இயங்கும். அப்ப இந்த விமானத்தின் இயக்கம் வந்து பூமி தொடர்பாகத்தான் இருக்கு. விமானத்தின் இயக்கம் வந்து பூமி சார்பா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டா? ஓகே, இது வந்து எனக்கு தரப்பட்ட ஒரு தரவு. அதுக்கு இந்த படமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து ஒரு படமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். இப்ப இவ்வளவும் எனக்கு விளங்கிட்டு என்னது பூமி சார்பாக இடப்பக்கமா பி என்ற விதத்துல ஒரு ஆகாய விமானம் வந்து இயங்குது. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், ஆகாய விமானம் தொடர்பாக புள்ளி எக்ஸில் வளியின் வேகத்தின் பெருமன திசை. இந்த எக்ஸ் என்ற புள்ளியில வளியின் வேகத்தின் பெருமன திசை. ஓகே, சரியா? எக்ஸ் என்ற திசையில ஆகாய விமானம் சார்பாக அங்க முதல்ல கேள்வியை யோசிக்கணும். ஆரம்பத்துல எனக்கு என்ன சொன்னவன், பூமி பூமி தொடர்பாக அதாவது பூமி சார்பாக ஆகாய விமானத்தை பி என்று வச்சுன்னு சொன்னா அதுண்ட வேகம் தான் இடப்பக்கமா வியாம். ஓகேவா? அதுதான் வந்து இடப்பக்கமா வி. அப்ப எனக்கு தெரியும் வழி வந்து ஓய்வில் இருக்குது. இங்க பாருங்க, இளம் தொடர்பாக வழி ஓய்வில் உள்ளதென கொள்கை. அப்ப இன்னும் சொல்லிலும் பூமி தொடர்பாக வழியை ஏ என்று வச்சுன்னு சொன்னா அது ஓய்விலே இருக்கு. ஓகே, நீங்க இந்த சார்பு படிச்சுப்பீங்க. பூமி சார்பாக ஆகாய விமானத்துல வரும். பூமி சார்பாக சார்பான்னு சொல்லி கதைக்கிறதான் பின்னுக்கு வரும். பூமி சார்பாக வழின்ற வரும். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, ஆகாய விமானம் அதாவது பிளேன் சார்பாக வழியில வேகம் ஏ என்னன்றது கேள்வி. இதை நீங்க எழுதாமல் சொல்லி பார்த்திருப்பீங்க. எப்படி, எனக்கு ரெண்டுண்டையும் பூமி சார்பான வேகம் தெரியும். அப்ப ஏ வரப்போது பிளஸ் அங்கால பியையும் உடைச்செழுத போறீங்க. நீங்க உடைச்செழுதைக்குள்ள இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன செய்வோம்னு சொன்னா பூமியை போடுவோம். எதை வச்சு கொண்டு நாங்க உடைச்செழுத போறோம், இப்ப நாங்க பிளேன் சார்பாக வழின்ற வேகம் தான் எங்களுக்கு தேவை. அப்ப நாங்க அது பூமி சார்பாக எங்களுக்கு வேகம் தெரியும்ன்றதால நான் என்ன செய்யறேன், பூமி சார்பா உடைக்க போறேன். அப்ப ஏ இருக்க போது அப்ப ஏக்கு பக்கத்துல ஈய போடுவேன். இங்க ஈ போட்டா இங்க முன்னோக்கி ஈய போடுவேன். ஓகேவா? வடிவா பாருங்க, இது நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, ரிவிஷன் தானே. ஸோ இதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏ இ. அப்ப ஏக்கு இடையில நான் ரெண்டு பக்கமும் ஈய போட்டு எழுதுவேன். அப்ப எனக்கு இப்ப பூமி சார்பாக ஏன்ற வேகம் என்னது 0 பிளஸ் பிளேன் சார்பாக எனக்கு ஈன்ற வேகம் வரும். அதாவது பிளேன் சார்பாக பூமின்ற வேகம். ஆனா எனக்கு பூமி சார்பா பிளேன் வேகம் தான் தெரியும். அப்ப நான் இது என்ன செய்யலாம்னு சொன்னா, இதுதான் என்ன இருக்கும்னு சொன்னா மைனஸ் பிளேன் சார்பாக ஈன்ற வேகம். இல்லைங்களா? நேர்ல இருக்கிறத நான் மைனஸ்ல போட்டு ஈக்குவல். அப்ப எனக்கு தெரியும் இப்ப என்ன தெரியும்னு சொன்னா, மைனஸ் மைனஸ்ல வர பிளேன் சார்பா பூமின்ற வேகம் தான் பி. அப்ப பிளேன் சார்பாக பூமின்ற வேகம் என்னால நேர சொல்லிடணும், அது மைனஸ் பியா இருக்கு. மைனஸ் வியா இருக்குமென்னு சொன்னா எந்த பக்கமா இருக்குமென்னு சொன்னா நேரே சொல்லலாம், வலப்பக்கமா பி என்ற விதத்துல இருக்கு. ஸோ பிளேன் சார்பாக இ வலப்பக்கமா இருக்கு. ஸோ இது நாம் வந்து உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கான சொன்னோம். சரி, இது நாம் வந்து உங்களுக்கு
விளங்கணும் மட்டும்தான் சொன்னேன். இது வந்து சார்புவத்தை வச்சுட்டு பார்க்குற விஷயம் தான் இது. ஆனா வந்து நீங்க இதை என்ன செய்யலாம், நேரையே போடலாம். அப்படி வழி வந்து ஓய்வில் இருக்கும்னு சொன்னா ஆகாய விமானம் வந்து இடப்பக்கமா போகுதுன்னு சொன்னா வழியில வழி வந்து ஆகாய விமானம் சார்பாக வலப்பக்கம் இயங்கணும். எப்படி எப்படி நாம் வந்து ஆகாய விமானத்தை நிப்பாட்டணும். ஒன்று சார்பா பார்க்க போறோம், ஆகாய விமானம் சார்பா பார்க்க போறோம். அப்ப நான் என்ன செய்யணும், ஆகாய விமானம் இடப்பக்கமா போனா அதை நிப்பாட்டுறதுக்கு வலப்பக்கமா ஒரு வேகத்தை கொடுக்குறேன். ஸோ விமானத்துக்கு நான் ஒரு வலப்பக்கமா வேகத்தை கொடுப்பேன் இருந்தா அந்த துணிக்கைக்கும் வலப்பக்கமா வேகம் கொடுப்பேன். இப்ப பாருங்க, ஆகாய விமானம் சார்பான்னு சொல்லி கதைச்சா ஆகவே ஆகாய விமானத்தின் வேகம் 0 ஆயிடும். ஆகாய விமானத்தின் வேகம் 0 ஆகுறதுக்கு மீனிங் தான் ஆகாய விமானம் சார்பாகன்னு சொல்லி நாங்க கதிக்கிறது. ஒன்று சார்பாக கதிக்கிறோம்னு சொன்னா அந்த பொருள் ஓய்விலே இருக்கணும். அப்ப ஆகாய விமானம் ஓய்விலே இருக்குமா இருந்தா இந்த புள்ளி எக்ஸ்ல இருக்கிற வழி என்ன செய்யுதுன்னு சொன்னா வலப்பக்கமா இயங்குது. ஸோ நான் உங்களுக்கு அந்த சார்பு வேகம் என்ற பாடத்தை ஞாபகப்படுத்தணும் இப்படி செய்து காட்டினா ரைட். ஏ கேள்வி முடிஞ்சு. அடுத்து பி பாட்டுக்கு போவோம். உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பாய்ச்சற் குழாயின் இறக்கையிலிருந்து அப்பால் இருக்கும் குறுக்குவெட்டு பரப்பளவு A1ம் இறக்கையின் மேலே இருக்கும் அதே பாய்ச்சல் A2வும் உங்களுக்கு வீதம் சொல்றான். A1ங்கள் A2 வீதம்னு சொன்னா ஆகாய விமானம் சார்பாக இறக்கையின் உச்சி மேற்பரப்புக்கு மேலாக செல்கின்ற வழியின் கதி V. ஓகே, என்ன கேட்கிறான்னு சொன்னா பிள்ளைகள், இதுக்கால போற வேகம் உங்களுக்கு தெரியும் சரியா, இதுக்குள்ளால போற வேகம் உங்களுக்கு தெரியும் V என்ற வேகம். வழி வந்து இதுக்கால V என்ற வேகத்துல போகுது. ஓகேயா, ஆகாய விமானம் சார்பாக இறக்கையின் உச்சிக்குல வலப்பக்கமா வியில போகுது. எனக்கு இங்க போற வேகம் V பார் தேவை. நான் உங்களுக்கு இதை இன்னும் ஈஸியா கறி காட்டுறேன். ஒரு A1 என்ற குறுக்குவெட்டு பரப்புகளால V1 என்ற வேகத்துல வழி போகுது அப்படின்னு சொன்னால் A2 என்ற பரப்புக்கால போற வழின்ற வேகம் V2 என்னன்றது கேள்வி. அதை V2 சொல்லாம V பார்ன்னு சொல்லி கேட்கலாம். அந்த V பார் என்னன்றது கேள்வி. நீங்க இது செய்யறதுக்கு தரவு ஒன்று சொல்றான். A1கள் A2 வந்து 1% எடுத்துக்கொள்ளலாம். ஓகே பிள்ளை, நீங்க வந்து இதை வாசிச்ச உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்க வேர்லின் தேட்டம் படிக்கல தொடர்ச்சியல் சமன்பாடுன்னு சொல்லி படிச்சிருப்பேன். நான் தொடர்ச்சியல் சமன்பாடு வந்து படிச்சிருக்கோம். அந்த தொடர்ச்சியல் சமன்பாடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்புகளால சரியா, வேறு வேறு குறுக்குவெட்டு பரப்பு A1 என்ற குறுக்குவெட்டு பரப்பு இது A2 என்ற குறுக்குவெட்டு பரப்புகளால பாய் போயிட்டுல A1க்கால போற வேகம் V1 ஆகும், A2க்கால போற வேகம் V2 ஆகும் இருக்கும்னு சொன்னா A1 V1 சமன் A2 V2க்கு சமனா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதைத்தான் என்ன செய்ய போறோம், நாங்க இப்ப இங்க கொண்டு தான் அப்ளை பண்ண போறோம். அதே விஷயத்தை கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப இங்க அப்ளை பண்ண போறோம். ரைட். ஏன் எங்களுக்கு A2 A1 என்ற விகிதம் சொல்லியிருக்கான். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா இதுக்கு A1 B1 சமன் A2 B பார். எனக்கு B பார் தான் தேவை. ஸோ B பார் A1 A2 இன்டு B1. ஸோ B1 என்ற வேகம் எனக்கு தெரியுமா, இல்ல B சார்பா தான் கேட்டிருக்காங்க. அப்ப B சார்பா போட்டோம்னு சொன்னா A1 A2 1.2 இன்டு V. அப்ப B பார் 1.2 இன்டு V இருக்கு. ஓகே பிள்ளை, முதலாவது கேள்வி செய்துட்டோம், பி பார்ட் செய்துட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்கேல் செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேரடியா கேள்வி போயிட்டு இருக்கு, நேரடியா கேள்வி போயிட்டு இருக்கு பிள்ளைகள். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம் நான். ஓகே, என்ன சொல்றான், ஆகாய விமானம் திணிவு 2.6 கொண்டும் இரு இறக்கைகள் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு சொல்றான். ஓகே, ஆகாய விமானத்துல திணிவு சொல்றான். நான் அதை சும்மா நோட் பண்ணி வைக்கிறேன். ஆகாய விமானத்துல திணிவு சொல்றான் எவ்வளவு, 2.64 கிலோகிராம்னு சொன்னா 16 நியூட்டன், 10 இருக்கணும். அதே மாதிரி அடிப்பரப்புன்ற பரப்பளவு 250 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஆகாய விமானம் நிலத்திலிருந்து மட்டுமட்டாக உயர்வதற்கு, ஓகே முக்கியமான விஷயம் பிள்ளைகளா, ஆகாய விமானம் நிலத்திலிருந்து மட்டுமட்டாக உயர வேணும். ஓகே, கேள்வி இருக்கட்டும், ஒரு பொருள் நிலத்திலிருந்து மட்டுமட்டாக உயர வேணும் என்று சொன்னா நாங்க என்ன படிச்சிருப்போம்னு சொன்னா ஒரு பொருளை வந்து நாங்க நிலத்தில இருந்து மட்டுமட்டா மேல தூக்கணும்னு சொன்னா நான் மேல் நோக்கி பாவிக்க வேண்டிய விசை அந்த நிறைந்த விசைக்கு சமனா இருக்கிற பட்சத்துல தான் அந்த பொருள் மட்டுமட்டா மேல உயரும். அந்த விசை எம்ஜியை விட பெருசானா மட்டும்தான் அந்த பொருள் மேல் நோக்கி அசையும். அப்ப அந்த பொருளை நாங்க மேல் நோக்கி அசைக்க வேணும்னு சொன்னா நான் மேல பாவிக்க வேண்டிய விசை
அந்த பொருளின நிறுவிசைக்கு மட்டுமட்டும் சமனா இருக்கணும். அதாவது மேல் நோக்கி இருக்க வேண்டிய விசை எப்சமன் எம்ஜிக்கு சமனா இருக்கணும் என்றவன் சொல்ல வரான். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. பியின் இழிவு பெருமானத்தை கணிக்க. ஓகே. இதை வச்சுக்கொண்டு இவன் தந்த தரவு இது எப்சமன் எம்ஜி என்ற தரவை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் பிஏ கணிக்கட்டாம் பார்ப்போம். பிஏ கணிக்கட்டாம் பார்ப்போம். யோசிப்பண்ணாங்க. இப்ப இப்ப எங்களுக்கு மேலே எல்லாம் என்ன கேள்வி கேட்டோம்னு சொன்னா இந்த ஆகாய விமானத்துக்கு மேல இருக்கிற வேகம் எங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்சாங்க 1.2 வி. அதே மாதிரி கீழால போற வேகம் எனக்கு தெரியும் பி. ரைட்டா? ஏ அதே வந்து இப்ப போகுது பி. இப்ப எங்களுக்கு வந்து பி தான் கேள்வி. எங்களுக்கு தெரியுது கீழையும் மேலேயும் வந்து வேகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. வேகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. மேலே இருக்கிற வேகம் வந்து கூட. மேலே இருக்கிற வேகம் வந்து கூட. மேலே இருக்கிற வேகம் கூட வந்து சொன்னா எனக்கு மேல அலகு கனவுக்கான இயக்க சக்தி கூட போகுது. அலகு கனவுக்கான இயக்க சக்தி மேல கூட போது ரெண்டு எச்சுமே கிட்டத்தட்ட சமன். எச் வந்து பெருசா மாற்றம் இல்லை. ஒரு விமானத்தின் உயரத்தின் எச்சால பெருசா மாற்றம் இல்லை. அப்ப நான் வந்து உங்களுக்கு பெர்லின் தேட்டம் படிப்பிக்கைகள் சொன்னா இதே விஷயம் அந்த விளக்க வீடியோல இருக்குது. இயக்க சக்தி கூடுமா இருந்தா அலகு கனவுக்கான அமுக்க சக்தி குறையும். அதாவது மேல அமுக்க சக்தி குறைய கீழே அமுக்க சக்தி கூட போடும். அப்போ உங்களுக்கு இப்ப என்ன விளங்குது? ஒரு பொருளுக்கு மேல அமுக்கம் குறைய கீழே அமுக்கம் கூடன்னு சொன்னா அமுக்கம் கூடின புள்ளியில இருந்து அமுக்கம் குறைஞ்ச புள்ளிக்கு ஒரு விசை அந்த விசை எம்ஜிக்கு சமனா இருக்குமா இருந்தா இந்த பிளைட் மேல போகும். அப்ப நான் இப்ப என்ன செய்ய வேணும்னு சொன்னா இந்த எஃப்ன்ற விசையை கண்டுபிடிச்சு அதை எம்ஜிக்கு சமப்படுத்த வேணும். எஃப்ன்ற விசை எப்படி காணலாம்? அந்த எஃப்ன்ற விசை நான் இப்பதான் கதைச்சினால் அது இந்த பெர்லின் தேற்றம் காரணமாக உருவாகிற விசை. இயக்க சக்தி மாறுறதால அமுக்கம் மாறுது, அதன் காரணமா உருவாகிற விசை. ஓகே. நான் கேள்வியை யோசிச்சிட்டேன். இப்படித்தான் கேள்வி செய்ய போறேன் நான் யோசிச்சிட்டேன். சரி, செய்வோம் இனி. முதலாவது என்ன எங்களுக்கு தெரியும்? இந்த ரெண்டு புள்ளிக்கும் பெர்லின் தேற்றம் போட வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா முதல்ல கீழே இருக்கிற புள்ளியை விமானத்துக்கு கீழே இருக்கிற புள்ளியை நான் ஏ என்று வைக்கிறேன் அல்லது எக்ஸ் என்று வைக்கிறேன். மேலே இருக்கிற புள்ளியை நான் y என்று வைக்கிறேன். கீழே இருக்கிற புள்ளியை நான் எக்ஸ் என்று வைக்கிறேன். மேலே இருக்கிற புள்ளியை வை. அப்ப கீழே இருக்கிற எக்ஸ் என்ற புள்ளிக்கு பெர்லின் தேற்றத்தை பாவிக்க. எக்ஸுக்கு பெர்லின் தேற்றம். சரிவா? அப்ப என்னது? கீழே இருக்கிற அமுக்க சக்தி அலகு கனவுக்கான அமுக்க சக்தி px. அதை விட கீழே வேகம் இருக்கு. இப்போ என்ன வேகம்? ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் என்ற வேகம் இருக்கிறதால ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் என்ற அலகு கனவுக்கான அழுத்த சக்தி பிளஸ் HDG என்ற சக்தி இருக்கும். இவ்வளவு வந்து மாறிலியா இருக்கு. இது முதலாவது. அதே மாதிரி என்ன செய்யலாம்? நேர y என்ற புள்ளிக்கு வேர்லின் தேட்டம் வெளிக்கொள்ளுங்க. பாவிச்சேன்னு சொன்னா y மேல py பிளஸ் ஹாஃப் ரோ பி பார் என்ற ஸ்கொயர் பிளஸ் HDG சமன் மாறிலி. எனக்கு தெரியும் ரெண்டு புள்ளியிலையுமே வந்து சமனா இருக்கணுமே. இந்த மூன்றுமே வந்து ரெண்டு புள்ளிக்கும் சமனா இருக்கும் சொல்லி பார்த்தாங்க. அப்ப முதலாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம நான் என்ன சொல்லிக்கொள்ளலாம்? ரெண்டையும் சமப்படுத்த px பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் HDG சமன் py பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் HDG. அப்ப இந்த HDG வந்து என்ன இருக்க போகுது? இப்ப எனக்கு சமனா இருக்க போகுது. HDG வந்து எனக்கு இப்ப சமனா இருக்க போகுது. அப்புறம் அந்த HDGM வெட்டினேன்னு சொன்னா எனக்கு தெரியும் PY தான் கூட மேலே இருக்கிற அமுக்கம் தான். சாரி, மேலே இருக்கிற அமுக்கம் தான் கூடைய, கீழே இருக்கிற அமுக்கம் கூட. அப்ப PX கூட PX இருக்கிற பக்கம் PY கொண்டு வந்தா PX மைனஸ் PY என்று வருது. இந்த பக்கம் இருக்கிற PY மற்ற பக்கம் வருது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது B பாரோட. அப்ப இங்க என்ன வரப்போகுது? half ரோ பி பார் பதிலா 1.2 வின்னு சொல்லி படிச்ச மேல எடுத்து வச்சுக்கிறோம். சரியா? பி பார் வந்து 1.2 வி. ஆகவே அந்த 1.2 போட்டோம்னு சொன்னா 1.2 வி ஸ்கொயர் மைனஸ் மற்ற பக்கம் இருப்பது ஹாஃப் ரோ வி ஸ்கொயர். ஸோ இங்க நீங்க நாங்க சுருக்கலாம். ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் வெளியெடுத்தோம்னு சொன்னா 1.2 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ வி ஸ்கொயர். இப்போ எங்களுக்கு பிஎக்ஸ் மைனஸ் பிஒய் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ரோன்றது என்னது? வலியின் அடர்த்தி. உங்களுக்கு வலியின் அடர்த்தி வந்து கேள்வியில சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு 1.2. ஸோ வலியின் அடர்த்தி வந்து 1.2. ஸோ இன்டு 1.2. இங்க 1.2 ஸ்கொயர் 1.44 1 சை 1 இன்டு வி ஸ்கொயர். இதில் நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சைவரசம் 6 தர இது சைவரசம் 4 வி ஸ்கொயர் வருது. சரியா? ஓகே. இந்த விட இருக்கு.
இப்ப நான் கண்டுபிடிச்சது வந்து அமுக்க வித்தியாசம் கண்டுபிடிச்சான். ஆனா எனக்கு தேவையானது மேல் நோக்கி தாக்குற விசை mgக்கு சமனா இருக்கணும். அப்ப நான் இப்ப அமுக்க வித்தியாசத்துல இருந்து மேல் நோக்கி தாக்குற விசைக்கு போக வேணும். அது எப்படி மேல் நோக்கி தாக்குற விசைக்கு போலாம்னு சொன்னா, அமுக்கத்துல இருந்து எங்களுக்கு நேரையே தெரியும். விசை சமன் அமுக்கம் தர பரப்பு. எங்களுக்கு கேள்வியில பரப்பும் சொல்லியிருந்தோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு இருக்குன்னு சொல்லி, மொத்த பரப்பளவு இருக்குன்னு சொல்லி, இந்த 250 மீட்டர் ஸ்கொயர் என்ற பரப்பு இருக்காம். அப்ப எனக்கு பரப்புன்னு தெரியும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, பரப்பால பெருக்கி விடுறேன். px மைனஸ் pyய பரப்பால பெருக்கி விட்டேன்னு சொன்னா, அது என்னவா இருக்குன்னு சொன்னா விசைக்கு சமனா இருக்கும். தர b ஸ்கொயர் இன்டூ 250. இதுல இந்த 250ன்றது வந்து மொத்த பரப்புன்னு சொல்லுவானா, மொத்த பரப்பு. சில நேரத்துல கேள்வியில ஒரு இறக்கின்ற பரப்புன்னு சொல்லுவான். அப்ப நாங்க மொத்த பரப்பு காண்றதுக்கு என்ன செய்யணும், 2ஆல பெருக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்ப எனக்கு இந்த விசை தெரியும். எவ்வளவு விசை, அதான் எம்ஜி. அந்த எம்ஜி எவ்வளவு எனக்கு இருக்க வேணும், அந்த எம்ஜி தான் எவ்வளவு, 2.64 16. 2.64 தர 16 நியூட்டன் சமன் 0.6 தர 0.44 தர 250 தர பி ஸ்கொயர். இதுல இருந்து நீங்க சுருக்கி பிஏ கண்டு கொடுத்தீங்க, அந்த வேர்ட் தான் இருக்கும். ஸோ விஏ கண்டம் என்று சொன்னால் எனக்கு 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்லி வருது. சரியா, விஏ காண எனக்கு 200 மீட்டர் செகண்ட். ஸோ என்ன கேட்டவன், விஏ காண சொல்லி கேட்டவன். எப்படி நான் யோசிச்சேன், எனக்கு எனக்கு கேள்வியில சொன்ன ஒரே ஒரு விஷயம், நிலத்திலிருந்து மேலே உயர்வதற்கு தேவையான ஆஹ் விசை வந்து எனக்கு என்ன சொன்ன, கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு சமனா இருக்கணும்ன்றதை வச்சு நான் யோசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி எப்படி செய்யறதுன்றது வந்து ஏற்கனவே தெரியுமா இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் ஆகலாம். நான் வந்து இந்த கேள்வி செய்யறதுக்காக சொல்லல, ஒரு கேள்வியை எப்படி செய்யறோம்ன்றதை தான் நான் இங்க விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். சரியா, இப்ப டீப் பார்ட்டுக்கு வர, அடுத்தது டீப் பார்ட். ஓகே, ஆகாய விமான ஓடு பாதையில் ஓய்விலிருந்து புறப்பட்ட அதன் என்ஜின்களில் இருந்து 6 தர 16 நியூட்டன் என்ற விசை ஆரம்பத்துல பயன்படுத்தப்படுதா. ஓகே, விமானத்தை செலுத்துறதுக்கு இடப்பக்கமா போகுது, அதை செலுத்துறதுக்கு எனக்கு 6 தர 16 நியூட்டன் என்ற விசை இன்ஜினால பாவிக்கப்படுற விசை. அப்ப இன்ஜினால பாவிக்கப்படுற விசை கிடை செலுத்து விசையை பாவிக்கிறது. வலியின் விளைவாக ஏற்படுகின்ற சராசரி தடைவிசை சொல்றான் 7 தர 15 நியூட்டனா. மேலே 2 சியில் கணித்த கதி பியை அடைவதற்கு ஓடுபாதை வழியே ஆகாய விமானம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும். ஓகே, என்ன சொல்றாங்க இப்ப கேள்வி இது. இந்த கேள்வியை நான் இன்னும் ஈஸியாக்கிறேன்னு சொன்னா, ஆரம்பத்துல ஓய்வில இருந்து புறப்படுற ஒரு ஆகாய விமானம் 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் என்ற வேகத்தை பெறுவதற்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்றதான் கேள்வி. அதான் டிபார்ட் கேள்வி. அப்ப இந்த எஸ் காண்றதுக்கு நான் பாதிக்கக்கூடிய ஈக்குவேஷன், ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும்னு சொன்னா பி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as பாதிக்கலாம். இப்ப எனக்கு ஆர்முடுகள் தேவை. அந்த ஆர்முடுகள் எப்படி காணலாம்னு சொன்னா, அதுக்குத்தானே இங்க 2 தரவு சொல்லி இருக்கிறான். போற இன்ஜின் பாவிக்கிற விசை, தடை விசை. அப்ப என்ன செய்யணும், நான் இயக்க திசையில எப்சமன் எண்ணே பாவிச்சு விடுறேன். இயக்க திசையில எஃப் எவ்வளவு, இன்ஜின் பாவிக்கிற விசை 6 தர 16, எதிர் திசையில 7 தர 15 சமன் திணிவுகளுக்கு மேல பண்ணுவாங்க. 2.64 தர 15, 2.64 தர 15 இன்டு ஆர்முடுகள் இன்டு ஆர்முடுகள். இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், ஆர்முடுகளை காண முடியும். இல்லை, சரியா, ஆர்முடுகளை காண முடியும். இப்போ நீங்க ஆர்முடுகளை கண்டீங்கன்னு சொன்னா 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வருது. சரியா, 20 மீட்டர் செகண்ட் மைனஸ். கேள்வி என்னது, எவ்வளவு தூரம். ஸோ என்ன செய்ய போறீங்க, இயக்க திசையில பி ஸ்கேட் சமன் யூ ஸ்கேட் பிளஸ் 2as. நேரடி கேள்வி. இறுதி வேகம் எனக்கு தெரியும், 200 மீட்டர் செகண்ட் மைனஸ். ஸோ 200 ஸ்கொயர் சமன் ஆரம்ப வேகம் 0 பிளஸ் 2 ஆரம்பல் வந்து எவ்வளவு, 20 தர எஸ் காண்போம். ஸோ எஸ் கண்டிங்கன்னு சொன்னா 200 ஸ்கொயர், 200 தர 200 கீழ் 20 தர 2. ஸோ நீங்க இதில் சுருக்கினீங்க அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் 20 வெட்டுப்பட்டா இங்க ஒரு 10 வரும். 100 1000 மீட்டர் அப்படி வருது. சரியா, 1000 மீட்டர்ன்றது வந்து எனக்கு வந்து வருது. சரி, அப்போ அது சுருக்க எனக்கு 1000 மீட்டர் வருது. ஸோ 1 கிலோமீட்டர்ன்றது வந்து எனக்கு போக வேண்டிய தூரமா இருக்க போகுது. சரியா, இதான் வந்து இந்த டீப் பார்ட்ல கேட்ட கேள்வி. ரைட், அடுத்த பார்ட் பார்ப்போம். தேர்ட் பார்ட். உயர்ந்த சற்று பின்னர் இடையுடன் 10 பாகையில் இயங்கும் ஆகாய விமானத்தின் ஒரு இறக்கை. ஓகே, இதுவரைக்கும் சொன்ன கேள்வி வந்து
ஆகாய விமானம் கிடையா போய்க்குள்ள இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா கிடையோட கொஞ்சம் திரும்பிட்டுதான் இப்படி ஒரு 10 பாகை என்ற கோணத்தால திரும்பிட்டுது. ஓகேயா? திரும்பிட்டுது. ஓகே. இறக்கையின் குறுக்குவெட்டு உமது விடைத்தாளில் பிரதி செய்து இறக்கையின் அடிக்கும் உச்சிக்கும் இடையே உள்ள அமுக்க வித்தியாசத்தின் காரணமாக தாக்கும் விசையை குறித்து காட்டு. ஓகே. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முதல்ல இதுல ஜஸ்ட் கேட்ட கேள்வி எந்த திசையில அமுக்க வித்தியாசம் காரணமா விசை தாக்கும்ன்றது மட்டும்தான். ஆரம்பத்துல என்ன நடந்தது? இறக்கையின் அடிப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் இடையில ஒரு அமுக்க வித்தியாசம் இருந்ததால நிலைக்குத்தா மேல் நோக்கி விசை தாக்கினது. ஓகேவா? இங்க அதே மாதிரி அடிப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் இடையில தான் அமுக்க வித்தியாசம் இருக்குது. ஆகவே அமுக்க வித்தியாசம் காரணமா வர விசை வந்து நிலைக்குத்தான் மேல் நோக்கி இருக்கும். அதை குறிச்சு காட்டலாம். சோ நீங்க இதை குறிச்சு காட்டினா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அவ்வளவுதானே? அப்ப விசை இறக்கிய இந்த அடிப்பரப்புக்கு செங்குத்தா தாக்கம். இந்த அடிப்பரப்புக்கு செங்குத்தா இருக்கு. ஸோ செங்குத்தா தாக்கம்ன்றதை மென்ஷன் பண்ணி விடுங்க. செங்குத்தா தாக்கம்ன்றதை கேள்வியில வந்து குறிச்சு விடுங்க. சரியா? ஓகே. ஏ பார்ட் சரி. பி பார்ட் பார்ப்போம். ஓகே. இப்போது ஆகாய விமானம் தொடர்பாக இறக்கைகளின் உச்சி மேற்பரப்புக்கு மேலே உள்ள வழியின் கதி. இப்ப இன்னும் ஒரு விஷயம் சொல்றான். இப்படி சரிஞ்சு போய்க்குள்ள உச்சி மேற்பரப்புக்கு மேலே உள்ள கதி 250 மீட்டர் பெர் செகண்ட். ஆகாய விமானம் தொடர்பாக இறக்கைகளின் அடிமேற்பரப்புக்கு கீழே உள்ள கதியானது அதே கதியாவே இருக்குதாம் 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதானே அதே கதி ஆரம்பத்துல இந்த கதியாவே இருக்குது. இப்பொழுது இறக்கைகளின் மீது தாக்கும் தேறிய நிலைக்குத்து உயர்த்தி விசையை கணிக்க. ஓகே. கேள்வியை பாருங்க. நிலைக்குத்து விசையை கேட்டிருக்கான். அதாவது நிலைக்குத்தா தாக்குற விசை. எங்களால இந்த வேக மாற்றத்தை வச்சுக்கொண்டு பெர்லின் தேற்றத்தை வச்சுக்கொண்டு என்னத்தை காண முடியும்னு சொன்னா இந்த குறுக்கு செங்குத்தாக அந்த குறுக்குவெட்டின் பரப்பு வழியே செங்குத்தாக தாக்குற விஷயத்தான் என்னால காண முடியும். ஆனா அவன் கேட்ட கேள்வி நிலைக்குத்தா தாக்குற விசை. அது ஒரு தீட்டா கோணத்தால இருக்குது. அப்ப நான் இந்த விசை எஃப் கண்டறின்னு சொன்னா நிலைக்குத்தா தாக்குற விசை எஃப் ஜெட் என்னடி வரும்னு சொன்னா எஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எஃப் கொஸ் தீட்டாண்டு வரும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இப்ப எனக்கு வேலை முதலாவது எஃப் காணணும். எஃப் காண்றது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்படி கீழையும் மேலையும் என்ன செஞ்சா சரி? நான் பெர்லின் தேட்டம் போட்டா சரி. அதை நான் முதல்ல போறேன். கொஞ்சம் பேமா போறேன். நிறைய போறேன்னா அப்ப என்ன செய்ய போறேன்? கீழ் நோக்கி போட்டுறேன்னு சொன்னா இதை நான் பி எக்ஸ் பார் வைக்கிறேன் பிளஸ் ஹாஃப் ரோ 200 ஸ்கொயர் சமன் அந்த பக்கம் பி ஒய் பார் பிளஸ் ஹாஃப் ரோ 250 ஸ்கொயர். ஸோ நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா px பார் மைனஸ் py பார் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு 1.2 250 ஸ்கொயர் மைனஸ் 200 ஸ்கொயர் சொல்லி வருது. ஸோ நீங்க இப்ப இந்த அமுக்கு வித்தியாசத்தை சுருக்கினீங்க அப்படின்னு சொன்னா ஓகே உங்களுக்கு ஆன்சர் ஒன்று வரும். நீங்களே சுருக்கி பாருங்க. இப்ப அமுக்க வித்தியாசம் இது. இப்ப எனக்கு என்ன தேவை? விசை. ஸோ எஃப் காண்றேன். எஃப் வந்து காண்றதுக்கு என்ன சொல்லணும்? நான் பரப்பால பெருக்கணும். 1.2 இன்ட்ரூ 250 ஸ்கொயர் மைனஸ் 200 ஸ்கொயர் தர பரப்பளவு ஏற்கனவே சொன்னவன் 250 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை கண்டிங்கன்னு சொன்னால்தான் எனக்கு நிலைக்குத்து இந்த உயர்த்தின் விசை வரப்போகுது. கிடைப்பரப்புக்கு செங்குத்தாக இருக்க உயர்த்தின் விசை வரப்போகுது. ஸோ அதை கண்டிங்கன்னு சொன்னா என்ன விட வருமானு சொன்னா 3.375 தர 10 நியூட்டன் என்ற விஷயம் வந்து எனக்கு வருது. இப்படி வந்து கிடையோட அந்த டீட்டா கொண்டு இப்ப எனக்கு தேவையானது வந்து நிலைக்குத்து விசை. ஸோ எனக்கு இந்த டீட்டா வேணும். ஆனா எனக்கு கேள்வியில தெரியும். கேள்வியில எனக்கு தெரியும். இந்த படத்துல திருப்ப பிள்ளைகள் இப்படி இருக்குது. இது வந்து கிடையோட அமைக்கிற கோணம் தான் வந்து 10 பாகை. ரைட்டா? 10 பாகை. இதுக்கு செங்குத்தா இருக்கிறது வந்து அத மாதிரி நிலைக்குத்தா இருக்கிறது. எனக்கு இந்த கோணம் டீட்டா தேவை. ஸோ நீங்க கண்டீங்கன்னு சொன்னா இந்த கோணம் வந்து எனக்கு தெரியும் 10 பாகை. ரைட்? இது வந்து 10 பாகை. இது 90ன்னு சொன்னா நீங்க திருப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா இந்த கோணமும் 10 பாகைன்னு தான் வரும். ஓகே பிள்ளைகள்? இந்த கோணமும் 10 பாகைன்னு தான் வரும். ஏன்னு சொன்னா கொஞ்சம் படத்தை பெருசாக்குறோம். ஈஸியா வழங்கப்படுத்தலாம். ரைட்டா? ஸோ இந்த கோணம் வந்து 10 பாகை. எனக்கு நிலைக்குத்தா இருக்கிற இந்த கோணம் தேவை. இந்த டீட்டா எனக்கு தேவை. சரியா? இது வந்து 10 பாகை நிலைக்குத்து கோணம். இது 10 பாகைன்னு சொன்னா இந்த கோணம் எனக்கு எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 10 பாகையா இருக்க போகுது. ஏன் அது 10 பாகையா இருக்க போகுது? ஏன் 10 பாகை?
ஒன்று விட்ட கோணம் இது 10 பாகையா இருக்குமா இருந்தா எனக்கு தெரியும் இந்த கோணம் எவ்வளவா இருக்கும்னு சொன்னா மிச்சம் 80 பாகையா இருக்கு. ஏன் இது செங்குத்து, அடிப்பரப்புக்கு செங்குத்த தாக்கு விசை 80, இது 80 இருக்கும்னு சொன்னா இப்ப இது செங்குத்து என்பதால் இந்த விசை 10 பை. அப்ப எஃப்ஓட கொஸ் 10ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா எனக்கு எஃப் பார் வரும். ஸோ எஃப் பார் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எஃப் கோஸ் 10 வரும். ஸோ எஃப் எனக்கு தெரியும் தானே 3 7 5 அதை கோஸ் 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா எனக்கு எஃப் பார் வரும். ஸோ நீங்க இதை கோஸ் 10ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன வரும் சொன்னால் 3.32 தர 10 6 நியூட்டன் வருது. சரியா? இது வந்து எனக்கு வர நிலைக்குத்து உயர்த்து விசையா இருக்குது. ரைட். கேள்வி ஓகேவா? இப்ப என்ன கேட்டவன் தாக்கம் நிலைக்குத்தியத்து விசை, தேறிய நிலைக்குத்தியத்து விசை. இங்க அடுத்த முக்கியமான விஷயம் தேறிய நிலைக்குத்தியத்து விசை. இப்ப எனக்கு தெரியுது மேல் நோக்கி தாக்குற விசை எனக்கு தெரியும் எஃப் பார். தேறிய நிலைக்குத்து விசைன்னு சொன்னா மேல் நோக்கி தாக்குற விசையில இருந்து கீழ் நோக்கி தாக்குற விசை நான் மைனஸ் பண்ணுவேன். இப்போ கீழ் நோக்கி என்ன விசை தாக்க போகுது? நிறை விசை எம்ஜி தாக்க போகுது. அப்ப மேல் நோக்கி தாக்குற விசையில இருந்து நீங்க கீழ் நோக்கி தாக்குற விசையை வந்து மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன வரும்னு சொன்னா தேறிய நிலைக்குத்து விசை வரும். ஸோ தேறிய நிலைக்குத்து விசை எனக்கு இப்ப வருது. ஸோ அதை நீங்களே அதை திருப்பி விடுங்க. சரியா? தேறிய நிலைக்குத்து விசை எஃப் மைனஸ் எம்ஜி எந்த பக்கமா நிலைக்குத்து உயர்த்து விசையா இருக்க போகுது. இதான் வந்து கேட்கப்பட்ட கேள்வி. 4வது பாட்டு. ஆகாய விமானம் 10 கிலோமீட்டர் உயரத்தில் V1 கதியுடன் இயங்கும் நிலைமையை கருதுக. ஓகே, ஆகாய விமானம் மேல V1 கதியுடன் இயங்கும் நிலைமையை கருதுக. V1 தான் கண்டுபிடிச்சாங்க 200. நிலம் தொடர்பாக வழி ஓய்வில் இருக்கும் எனில் V1 ஆனது மேலே 2 சீல் கணித்த வீலும் பார்க்க கூடியதாயின் V1 ஆனது மேலே 2 சி. ஓகே, நாங்க கடிச்ச 200 விட கூடன்னு சொல்றாங்க. இந்த 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் விட கூடவாக இருந்தால் கூடியதாக இருக்க வேணும். இது இவ்வாறு இருப்பதற்கான ஒரு காரணத்தை தருக. ஆகாய விமானம் மேலே 2 சீல் பெறப்பட்ட அதே பெருமானத்தை விடுது. திணிவெல்லாம் மாறல, ஆனா வேகம் மட்டும் அதிகமா இருக்கணுமா? அதுக்கு என்ன காரணமா இருக்க வேணும்ன்றது கேள்வி. ஓகே, இப்ப இப்ப ஆகாய விமானம் 10 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டர் உயரத்துல மேல் நோக்கி போயிட்டு இருந்தாலும் எனக்கு என்ன தெரிய வேணும்னு சொன்னா இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டாதான் இது அமுக்க வித்தியாசம் இதுக்கு சமனாக இருந்தாதான் அமுக்க வித்தியாசம் இதுக்கு சமனாக இருந்தாதான் என்ன செய்யணும்னு சொன்னா ஆகாய விமானத்தால வந்து மேல வந்து கிடையா பறக்க முடியும். ஆகாய விமானத்தால வந்து மேல வந்து கிடையா பறக்க முடியும். ஏன்? மேல் நோக்கி தாக்குற விசை வந்து இவ்வளவுத்துக்கும் சமனா இருக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு தெரியும் உயரம் கூட கூட என்ன செய்யணும்னு சொன்னா வழியின் அடர்த்தி குறையும். உங்களுக்கு விளங்க முடியும். மேல போக 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 வழியின் அடர்த்தி குறையும். அந்த அடர்த்தி வந்து என்னவா இருக்காது அப்படின்னு சொன்னா நாங்க மேல கொடுத்த 1.2 இருக்காது இல்லையா? சரியா? 1.2 இருக்காது. வழியின் அடர்த்தி 1.2 இருக்க போறது இல்லை. வழியின் அடர்த்தி 1.2 இல்லாததால இந்த பெறுமதி என்ன செய்யணும்னு சொன்னா குறைய பார்க்கும். ஓகேவா? இவ்வளவு பெறுமதி இப்ப ஹாஃப் வி ஸ்கேட் என்ற அந்த பெறுமதி ஹாஃப் வி ஸ்கேட் டெல்டா வி ஸ்கேட் இன்டு ஏ, அதாவது இந்த விசை என்ற பெறுமதி வந்து அடர்த்தி குறைகிறதால வந்து குறைய பார்க்கும். ஆனா எனக்கு குறையக்கூடாது. அந்த நிறைக்கு சமமான விசை வந்து மேல் நோக்கி தாக்கத்தான் வேணும். அப்ப அடர்த்தி குறைஞ்சா நான் ஏதோ ஒரு விஷயத்தை கூட்டினாத்தான் என்ன செய்யும்னு சொன்னா 10 கிலோமீட்டர்ல கிடையா போகும். அப்ப நான் பரப்பளவை கூட்டலாது என்னத்தை கூட்ட வேணும்? நான் இயங்குற வேகத்தை கூட்டினாத்தான் அது சரியா போய் கொண்டிருக்கும். அப்ப அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா நான் இப்ப சொன்னதை வெளிநாட்டு என்னது உயரத்துல வந்து வழியின் அடர்த்தி குறையும்ன்றது வந்து எங்களுக்கு நார்மலா தெரியும். அப்ப விமானம் வந்து நேரா போக வேணும்னு சொன்னா கீழ் நோக்கி தாக்குற விசை மேல் நோக்கி தாக்குற விசைக்கு சமனா இருக்கும். ஆகவே நீங்க என்ன எழுதி கொள்ளுங்க? தேவைப்பட்ட இந்த விளக்கத்தையும் எழுதி கொள்ளுங்க. அடர்த்தி குறைவதால் வேகம் அதிகமா இருந்தால் தான் அதே மாதிரி சமமா போக முடியும். சரியா பிள்ளைகள்? இதுதான் வந்து 2006ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் எஸ்ஏ கேள்வி. ஓகே, தேங்க்யூ.